பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பிரைஸ் தி லார்ட். பவுல் பாருங்க, இது ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, பவுலுடைய வருத்தம், பவுலுடைய மன ஆதங்கம், பவுலுக்கு மனதில் இருந்த ஒரு கவலை. இந்த கவலையில என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? சரீரத்திலே ஒரு பாவம் செய்கிற மனுஷனாக, சிந்தையிலே ஒரு பாவம் செய்கிற மனுஷனாக பவுல் காணப்பட்டபடியினால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஏனென்றால் என் சரீரத்திலே பாவம் செய்கிறேன், என்னுடைய மனதிலே பாவம் செய்கிறேன், என் ஆத்மா பாவத்திற்கு கீழாக கிடக்கிறது, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று தன்னையே ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான். பிரியமானவர்களே, நாம் ஒரு நிர்பந்தமான நிலையில இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ரோமர் 8:13 சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று குறிப்பிடுகிறது. மாம்சத்தின்படி அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தவர்களா? நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லும்படியாக அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இந்த மாம்சம் இச்சை நிறைந்தது, பாவம் நிறைந்தது, அசுத்தம் நிறைந்தது. இந்த மாம்சம் பலவிதமான இச்சைகளை உள்ளடக்கிய ஒன்று. ஆனால் இந்த மாம்சத்தை தேவன் தான் நமக்கு கொடுத்தார். இந்த சரீரம் அவர் கொடுத்ததுதான். ஆனால் இந்த சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருப்பாரானால் இந்த சரீரம் பாவத்திற்கு அடிமையாயிராமல் இந்த சரீரம் தேவனுக்கு அடிமையா இருக்கு. இந்த சரீரம் தேவனுக்கு அடிமையா இருக்க வேண்டுமானால் இந்த சரீரத்திலே தேவன் வாசம் பண்ண வேண்டும், தேவன் தங்கி இருக்க வேண்டும். இந்த சரீரத்திலே தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் இல்லவே இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் ரொம்ப நல்லவர். நம்மை தேவன் மாம்சத்திலே வைத்திருந்தாலும் கூட நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் ஒரு காலத்திலே தன்னை குறித்து சொல்லுகிறார். நாமும் ஒரு காலத்திலே நிர்பந்தமான மனிதர்களாய் இருந்து மரண சரீரம், பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார், மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுலை போல ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கலங்குகிற நிலைமையில நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தமது தயவினால், கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை ரட்சித்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பாருங்க, நம்ம அழகா ரட்சித்தார், நம்ம அழகா தம்முடைய பிள்ளைகளா மாத்தினார், நம்மளை அழகா அவருக்கு சொந்த ஜனங்களா மாத்தினார், நம்மளை அழகா அவருடைய பிள்ளைகளாக்கினார். அதுக்காக ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். மாம்சத்தின்படி பிழைக்க நம்மை தேவனை அழைக்கல. மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ரோமர்ல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை.
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் பிசாசின் வல்லமைகள் இருந்தும் நம்மை விடுதலை ஆக்கின பரலோகத்தின் தேவனை இந்த வேளையில் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நான் கனத்தை, ஸ்தோத்திரத்தை, மகிமையை செலுத்துகிறேன். அவர் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக இந்த காலையில் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் விடுதலை நாயகராய் நமக்கு விடுதலை தந்தபடியினால் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலே முழுமையுமாய் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விடுதலை ஆக்குகிற தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். விடுதலை ஆக்கின தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்கா யாரெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களில் இருந்து இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உடைய கரங்களில் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாய் இருங்கள். ஆமென்.